Hi friends, welcome to Vismia Kudal. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீங்க கேட்ட ஹேர் கேர் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ என்னோட ஹேரோட லென்த் பார்க்கறப்ப தெரியும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 ஃபீட்டுக்கு மேல வந்து கட் பண்ணிட்டேன். ரீசன் நான் வந்து ஒரு 4 தடவை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணிட்டேன். என்னோட இங்க இருக்கிற ஹேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த அயனிங் பண்ணி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி இங்கெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் கெமிக்கல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இங்க அதாவது இங்க எப்படி இருக்கும்னாக்கா ரொம்ப வேவியா இல்லாம ரொம்ப ஃப்ரிஸியா இல்லாம இங்க இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர். இங்கெல்லாம் கொஞ்சம் கேர்லியா இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற ஹேரே வந்து கொஞ்சம் கேர்லியா தான் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரிஸியாவுமே இருக்கும். அதுக்கு நான் ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் வீட்லயே வந்து செஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து முடிவு பண்ணிட்டு நான் எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டேன். ஏன்னா எங்க அம்மா வந்து ஹேர் கேர் பண்ணல அப்படின்னாக்கா உங்களோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆயிடும். அதுக்கு வந்து அவங்க ஒரு பேக் மாதிரி தலையில போடுவாங்க. அதை போட்டாங்கன்னா அடுத்த 15 நாள் அவங்களோட ஹேரே ரொம்ப சாஃப்டா ரொம்ப சிக்கெல்லாம் ஆகாம நல்லா இருக்கும். சோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்து ஒரு கண்டிஷனர் மாதிரி ஒரு பேக் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களோட ஹேரை சாஃப்ட் ஆக்குறது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்தையும் சூப்பரா வந்து ப்ரமோட் பண்ணும். அந்த இளநரை பிரச்சனை எல்லாம் வந்து வராது. அதுக்கு தேவையான ஒரு இன்கிரிடியன்ட்டுமே இதுல வந்து சேர்ப்போம். சோ அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் க்ரோத் பேக் அண்ட் கண்டிஷனருக்கு நான் யூஸ் பண்ண போகிறது செம்பருத்தி இலை. இது பூவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனரோட கலரில் வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அடுத்து பாதாம் பிசின். நம்ம வந்து ஒரு ஹோம்மேட் கண்டிஷனர் ரெடி பண்ணுறோம்னா அதுக்கு பாதாம் பிசின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி நுர மாதிரி உங்களுக்கு ஷாம்புவே இல்லாமல் இதுவே ஷாம்புவாகவும் ஒர்க் ஆகும். அடுத்து சப்ஜா சீட்ஸ். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா வெந்தயம். ஜென்ரலா நம்ம வெந்தயத்தை மட்டும் அரைச்சு தலையில சேர்க்கிறப்ப அது ஒரு மாதிரி திப்பியா இருக்கும், உங்களோட ஸ்கேல்ப்லேயே வந்து தங்கிடும். பட் இந்த பேக்ல அது தங்கவே தங்காது. லாஸ்டா நம்ம இந்த பேக்குக்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்க போறது கிடையாது. நல்ல பாசி பருப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நான் அரைச்சி உங்களுக்கு வடிகட்டாமையே காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாசி பருப்பு, வெந்தயம், அடுத்தது இந்த பாதாம் பிசின் இதெல்லாம் சேர்றப்ப நல்லா அரைப்படும். செம்பருத்தி இலையை மட்டும் அந்த காலத்துல தனியா அரைச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது தலையில திப்பியா நிற்கும். பட் இந்த மாதிரி நம்ம அரைக்கிறப்ப அந்த திப்பியா இருக்கிறதே இருக்காது. நீங்க நார்மலா உங்களோட தலையை ஷாம்பு போட்டு எப்படி ரின்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா தலை வந்து கிளீன் ஆயிடும். நீங்க தலை துவட்டுறப்ப கீழே அந்த டஸ்ட் எல்லாம் கொட்டவே கொட்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு தலையை விட்டு வெளியில வந்துடும். இந்த பேக்கை அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை ஒரு 3-4 நாள் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க. சைனஸ் இருக்கு, எனக்கு வந்து தலைவலி பிரச்சனை இருக்குனாக்கா ரெகுலராலாம் யூஸ் பண்ண வேண்டாம். காலையில வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல வந்து தலையில வச்சுக்க வேண்டாம். சளி பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல எனக்கு எது போட்டாலும் சளி பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஒரு 1 ஹவர் கூட வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்ல தலையை வந்து தேய்க்கிறப்ப நுர மாதிரி வரும். ஏன்னா பாதாம் பிசினும் உங்களுக்கு வந்து நுர வரும், பாசி பருப்பும் வந்து நுர வரும். எண்ணெயுமே தலையிலேருந்து எடுத்துரும். நல்லா தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களோட ஹேர் நல்ல க்ரோத் ஆகும், ஸ்கேல்ப் நல்ல ஸ்ட்ராங் ஆகும், முடி உடஞ்சி விழுற பிரச்சனை இருக்காது. நான் இந்த பேக் ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் நான் வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால கீழே அந்த ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர்ஸ்லாம் மட்டும் உடஞ்சி விழ ஆரம்பிச்சுது. அதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். இன்னொன்று எனக்கு நேச்சுரலாகவே ஹேர் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ரிஸி இல்லாமல் இருக்கணும், அதுக்காகவுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு 2 in பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஹேர் 3 in 1 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹேரை வந்து ட்ரைனஸ் இல்லாமல் ஃப்ரிஸி இல்லாமல் வந்து வச்சுக்க போது, ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ண போது, உடம்பையுமே நல்ல குளிர்ச்சியாக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் சிஸ்டம்லலாம் உட்காந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா 10 days ஒன்ஸ் இந்த பேக்கை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் காமிச்ச அளவே ஒரு 3 பேர் 4 பேர் தேய்ச்சிக்கிறதுக்கான அளவு. இதை தலையில ஒரு 20 நிமிஷம் வச்சிருந்துட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லா தேய்ச்சி வந்து வாஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே வேணா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அலசுறப்பவே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.